ओम श्री कृष्णाय परमात्मने नमः। प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान् कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविन्न विचालयेत्. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பொதுவாக உலகத்தில் எல்லோரும் எப்படி குணங்களால் மயங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார். பிரகிருத்தேகே, பிரகிருத்தியினுடைய குண சம்மூடாக, இந்த குணங்களால் நன்கு மயங்கியவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 குணங்களால் தான் செயல்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமல் நான் தான் செயல் பண்றேன், நான் தான் செஞ்சேன் அந்த குணங்களின் தன்மைகளுடன் தன்னை இணைத்து கொண்டு அதில் நன்றாக மயங்கி போயிருக்கின்றவர்கள் குண கர்மசு சஜ்ஜந்தே, அந்த குணங்களிலும் கர்மங்களிலும், அந்த குணங்களால் விளைந்த கர்மங்களிலும் ஒட்டி கொள்கிறார்கள். இந்த மனசோடைய தர்மங்கள் இருக்கு இல்லையா, அந்த உடலுடைய தர்மங்கள், மனதினுடைய தர்மங்கள் அப்படின்னா மனசு இப்ப அமைதியா இருக்கு அப்படின்னா அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறது. அப்புறம் மனசு ஒரே படபடப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறது. மனசு ஒரே டல்லா இருக்கு. இந்த டல்லா இருக்கிறதும் படபடப்பாக இருக்கிறதும் அமைதியாக இருக்கிறதும் 3 குணங்களால் நிகழ்வது என்பதை ஞானி புரிந்து கொண்டு தன்னுடைய மனதையே அவர் வேடிக்கை பார்க்கிறார். தன்னுடைய மனம், தன்னுடைய உடல், தன்னுடைய பொறிகள் இதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்ப்பார் ஞானி. ஆனா அஞ்ஞானிகள் என்ன செய்வார்கள்? அதுதான் நான், மனமே நான், உடம்பே நான் நினைக்கிறதுனால நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், நான் ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன். அப்ப அந்த மனம் ஒரு நேரம் அமைதியா இருக்கும். அந்த மன அமைதியை தக்க வைத்துக் கொள்ள படாத பாடுபடுவார்கள். அதாவது ஞானத்தின் பயனாக மனம் தானாக அமைதி அடைவது என்பது வேறு. அப்படி இருந்தாலும் கூட ஞானிகளுக்கும் கூட மனசுல இந்த 3 விதமான இந்த 3 குணங்களின் இயல்பு மனசுக்கு இருக்கு இல்லையா? அதனால ஞானிகளின் மனசுல கூட சஞ்சலம்லாம் வரும், ஒரு மந்தத்தன்மை வரும். இதை ஞானி வேடிக்கை பார்ப்பாரே தவிர அப்படியே 100% அவர் மனசையே அப்படியே டியூன் பண்ணிட்டாரு, அவர் சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பகவான் இந்த கருத்தை மிக அழகாக குணாதீத லட்சணத்துல சொல்வார் 14வது அத்தியாயத்தில். அதாவது எப்படி ஒரு கடற்கரையில உட்கார்ந்துருக்கோம், பெரிய அலை சின்ன அலை வருகிறதோ அது மாதிரி பலவிதமான இந்த குணங்களால வேறு வேறு விதமான விருத்திகள், எண்ணங்கள் நம்ம மனசுல தோன்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அறிவிலி என்ன செய்வார்? சம்மூடாக, இந்த குணங்களால நன்றாக குழம்பி போயிருக்கிறவர் என்ன செய்வார்னா குண கர்மசு சஜ்ஜந்தே, அந்த குணங்களிலும் கர்மங்களிலும் பற்று வைக்கிறார்கள். அதுதான் நான் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. அதுதான் நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், என் மனசு நானு அப்படிங்கிறதுலயே இருக்காங்க. தான் அகிருத்ஸ்னவிதக, தான்னா அவர்கள், அகிருத்ஸ்னவிதகனா முழுமையான அறிவை பெறாதவர்கள். கிருத்ஸ்னம் என்ற வார்த்தைக்கு முழுமை என்று பெயர். அகிருத்ஸ்னவிதகனா முழுமையான அறிவு இல்லாதவர்கள். மந்தான்னா மந்த புத்தி உடையவர்கள், தெளிவாக சிந்திக்காதவர்களை கிருத்ஸ்னவித்னா முழுமையான அறிவுடைய ஞானி ந விச்சாலையே, அவனை தடுமாறச் செய்யக்கூடாது, அவனை குழப்பக்கூடாது. ஆக ஞானிகள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் நீதான் செய்யற, நீ ஏன் வாரி போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி குணங்களிலும் கர்மங்களிலும் பற்று வைத்து செயல் புரிந்து கொண்டிருக்கிறான். அவனை இவர் ஞானியா இருக்கார், இவர் தன்னை மெய்ப்பொருளாக உணர்ந்திருக்கிறார். இவர் நான் அப்படிங்கிற சொல்லுக்கு இவர் வேற பொருள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கார். ஆனா அந்த அஞ்ஞானி தன்னை உடலாக மனமாக கருதி கொண்டு செயல் புரிந்து கொண்டிருக்கான். அவன்ட்டு போய் இவர் குழப்ப மாட்டார். அவனை இங்க பார் நீ செயல் புரியவே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவனா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இதை நீங்க எப்படி எல்லா நேரமும் சேர்ஃபுல்லா இருக்கீங்க, எப்படி நீங்க எதனாலையும் பாதிக்கப்படாம இருக்கீங்க, என்ன நடந்தாலும் நீங்க எப்படி அசராம இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது சொல்லுவாங்களே தவிர, அதனாலதான் நம்முடைய சாஸ்திர வித்தையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்காமல் சொல்லக்கூடாது. பகவான் இந்த விஷயத்தை பின்னாடியும் சொல்லுவார். இந்த ஆத்ம ஞானம் இந்த விஷயத்தை ஞானிகள் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் இந்த விஷயத்துல. ஏன்னா பக்குவம் இல்லாத மனசுக்கு இந்த ஞானத்தை பெறும்போது இன்னும் அதிகமான கஷ்டம்தான் வரும். அதனால உரிய பக்குவம் வந்த பிறகு முறையாக ஒருவர் குருவிடம் சென்று கேட்கும்போது குரு உபதேசம் செய்வாரே தவிர, யார் யார் எந்தெந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு தெரியாம பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்த சொல்றது அப்படிங்கறத நம்முடைய சாஸ்திரங்கள் பெரிதாக அனுமதிப்பதில்லை. ஒரு உபதேசம் அப்படின்னு சொன்னா அது எந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி குழப்பத்துக்கு மேல குழப்பம் தான் வரும். ஆக இந்த இடத்துல நம்ம தெளிவாக பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல பொதுவாக மக்கள் பிரகிருத்தியின் குணங்களில் மயங்கி இந்த குணங்களிலும் கர்மங்களிலும் ஒட்டி கொள்கிறார்கள்.
அவர்களுக்கு வந்து முழுமையான அறிவு இல்ல. அவர்கள் வந்து மந்த புத்தி உடையவர்களாக சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதிலேயே அப்படியே மூழ்கி போயிடுறாங்க. தன்னை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. இல்ல தன்னை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க. நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே, அப்படிலாம் பண்ணிட்டேனேன்னு குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறார்கள். இல்லன்னா பெருமிதம், கர்வத்துல அப்படியே ஆடுறாங்க. இதெல்லாம் எல்லா விதமான இந்த என்ன சொல்றது? ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லுவேன். நமக்கு எல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படி இருக்கிறவர்களை கிருத்ஸ்னவித்து முழுமையான அறிவு. என்னது முழுமையான அறிவு? நான் முழுமையான பரம்பொருள், நான் பூரணமானவன், நான் பிரம்மஸ்வரூபம், இந்த உடல், மனம், பொறிகள், இந்த உலகம் இவையெல்லாம் மாயத் தோற்றங்கள் என்று புரிந்து கொள்ளுதல் தான் முழுமையான அறிவு. அந்த முழுமையான அறிவை உடையவர் ந விச்சாலையே, அவனை குழப்பக்கூடாது. அவன் என்ன நிலையில பண்றானோ தர்மமா அவனை வந்து என்ன நல்லபடியா செயல் பண்ணுப்பா அப்படின்னு செயல் புரியுன்னு சொல்லி உற்சாகப்படுத்த தான் வேணுமே தவிர, இதெல்லாம் விட்டுட்டு நீ செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா செயல் என்பது எவ்வளவு முக்கியம், செயலை வந்து எது வரைக்கும் செய்யணும், எப்பொழுது செயலை விட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூட பகவான் பின்னாடி 6வது அத்தியாயத்துல சொல்லுவார். ஆக இந்த கருத்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்க போகிறது. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஞானிகள் வந்து அஞ்ஞானிகளை ஒரு பொழுதும் குழப்ப மாட்டார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். செயல்களை பற்றியும் குணங்களை பற்றியும் அதுல தன்னை ஒட்டிக்காம வச்சுக்க தெரியும். ஆனா செயல்ல வந்து ரொம்ப ஒட்டி கொண்டு செயல் புரிபவர்களை அவர்கள் குழப்ப மாட்டார்கள் என்பது கருத்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.